அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி நடந்த சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் தெரிந்திருக்குங்க. இந்த ஆண்டு இந்த சந்திர கிரகணம் ஹோலி கொண்டாடப்படக்கூடிய அதே நாளில், அதாவது அதற்கு முந்தைய நாளே நடக்குது. இது போன்ற தற்செயலான நிகழ்வு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இது அபூர்வமான சந்திர கிரகணமாகவே சொல்லப்பட்டிருந்தது. இந்த கிரகணம் நேற்று நடந்த போது மிகவும் மெய்சில் இருக்கும் விதமாக இதனுடைய காட்சிகள் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகணத்தை பற்றிய நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நடந்த இந்த சந்திர கிரகணத்தை ஒற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை பெற்றிருக்காங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே அவர்களுக்கு அரிதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்கா? ஒரு சில வீடுகளில் நம்ம போய் புதும்போதே நமக்கு ஒரு நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாத ஒரு கவலையான சூழ்நிலையிலேயே இருப்பாங்க. இதற்கெல்லாம் நமக்கு எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கிறதே காரணம் அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கு சரியான நம்ம தோஷ நிவர்த்தி செய்யும் போதே அனைத்தையும் சரி செய்ய முடியும். ஒரு வீட்டில் தேவையில்லாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் வகையில் வழி சொல்லப்படும். இந்த நடந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் தொடங்கி மாலை 6:33 மணி முதல் 6:40 மணி வரை இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 3-4 மணி நேரம் இந்த கிரகணம் நீடித்திருந்தாலும் கூட நாம் இந்தியாவில் கடைசி உச்சக்கட்ட ஒரு 25 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த கிரகணம் இங்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதால நமக்கு பெரிதாக எந்த விதமான தோஷமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில்லை. ஆனாலும் ஜோதிட ரீதியாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தற்போது இந்த நிலவு பூமியினுடைய நிழலில் மெல்ல வெளியேற தொடங்கி அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்தது. இது ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிலவின் ஒரு ஓரத்தில் மெல்லிய பிரகாசமான கீற்று போன்ற ஒளி தெரிய தொடங்கியது. அடுத்த 1 மணி நேரத்தில் நிலவு முழுமையாக பிரகாசிக்க தொடங்கியது. இந்தியாவில் நடந்த இந்த அபூர்வ சந்திர கிரகணம் மிக முக்கியத்துவமான கட்டங்களை எட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிலவு பூமியினுடைய உட்புற நிழலில் இருந்து முழுமையாக வெளியேறியது. நிலவின் மீது தெரிந்த அடர் இருள் மறைந்து மிக மெல்லிய நிழல் மட்டுமே காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சுற்று வட்டார பகுதிகளில் மாலை 6:27 மணி அளவில் இந்த கிரகணம் அதனுடைய உச்சக்கட்டத்தை எட்டியது. முக்கியமான நகரங்களான மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, சென்னை போன்ற நகரங்களில் முழு சந்திர கிரகணத்தினுடைய ஒரு பகுதியை மக்கள் காண முடிந்தது. நகர்ப்புறங்களை விட கிராமங்களின் ஒளி மாசு குறைந்த கிராமப்புறங்களில் இந்த நிலவு மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் தெரிந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்தியாவில் நிலவு உதிக்கும் நேரத்திற்கும் கிரகணம் முடியும் நேரத்திற்கும் இடைப்பட்ட காலம் குறைவாக இருந்ததால் இந்த காட்சி மிகவும் பிரகாசமாக இருந்தது அப்படின்னும், வடகிழக்கு இந்தியா மற்றும் அந்தமான் பகுதிகளில் கிரகணம் மிக உயர்ந்த கோணத்தில் தெளிவாக தெரிந்தது அப்படின்னு சொல்லலாம். கவுஹாத்தி போன்ற இடங்களில் அதிநவீன தொலைநோக்கிகள் மூலமாக மக்கள் நிலவினுடைய இந்த பிளட் மூன், அதாவது இரத்த சிகப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சிகப்பு நிலவை பார்த்து ரசித்திருக்கிறாங்க. இந்த நிறத்தை மிக நெருக்கமான ஒரு கோணத்தில் கண்டு ரசித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். டெல்லி மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டமின்றி இருந்தது. உச்சகட்ட கிரகணத்தை தெளிவாக இதனால் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த சந்திர கிரகணத்தை தொடர்ந்து இந்தியாவில் காணக்கூடிய அடுத்த முக்கியமான வானியல் நிகழ்வு ஆகஸ்ட் 2, 2027 அன்று பகுதி நேர சூரிய கிரகணம். அதாவது சூரியனின் ஒரு பகுதி மட்டும் மறைக்கப்படும். இது 2028 மற்றும் 2029களில் கூடுதல் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு.
இப்படி இந்த மார்ச் 3ஆம் தேதி நடந்த இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த நடந்து முடிந்த கிரகணத்தை ஒட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த சந்திர கிரகணம் சிம்ம ராசியில் நிகழ்ந்தது. எனவே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் எங்கிருந்து எப்படி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு யாராலும் யூகிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரலாம். மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கலாம். சூரிய கிரகண நாளில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. சூரிய கிரகண நாளில் மட்டும் இல்லைங்க, எப்போதுமே கோபம் எல்லோருக்குமே வரும். ஆனாலும் அது எல்லை மீறி போகாத வண்ணம் நீங்கள் எப்போதுமே கட்டுப்படுத்தி வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வாகனம் ஓட்டும்போது மிக கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்வது ரொம்ப சிறப்பு. குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பிட்டு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியோடு மேஷம், கடகம், மகரம், மீனம், இந்த ராசிகள்லாம் பிரச்சனைகள் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த ராசிகளுக்கு சந்திர கிரகணத்தினுடைய எதிர்மறை தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் நிதி இழப்பு, மரியாதை குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. வாகனத்தில் செல்பவங்க மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. பலன் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், இந்த ராசிக்காரர்கள் சந்திர கிரகணம் சுப பலன்களை தரக்கூடியதாகவும், இந்த நேரத்தில் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பவர்களாகவும், கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னும், முதலீடு செய்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் எனவும், மற்ற ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் சந்திர கிரகணத்தினுடைய இந்த தீய விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைகளெல்லாம் கொடுக்காது. அது எளிதிலேயே சரியாகக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை நிறைய பேருக்கு தந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது நாம் எதுக்கும் பெரிதாக பயந்துக்க வேண்டியதான ஒரு நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கிரகணம் எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் கிரகத்தை ஆளக்கூடிய அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அடிப்படையில் பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. இருந்தாலும் இந்த நாளில் அவர்களுடைய திறமைக்கு மாறாக விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னும், தேவையற்ற தலைப்புகளில் தலையிட்டு சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படலாம் அப்படின்னும், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதற்கு பின் இருக்கக்கூடிய விளைவும் அறிந்து பேசுறது ரொம்ப நல்லது அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. நீங்கள் விஷ்ணுவுடைய வழிபாடு செய்து வரும்போது கண்டிப்பாக நன்மையே பெற முடியும். இதே போல் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது கொண்டு வரலாம். இதனுடைய தாக்கம் தினசரி வாழ்க்கையை பாதிக்கலாம். சிறிய பிரச்சனைகள் குறித்து அதிகமாக யோசிக்க வேண்டாம். நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறது எதிர்பார்த்த வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதே போல் தனுசு ராசியை கொண்டவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களை சவால்கள் எழுதுவதாகவும், குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட முடியாது, அதை தவிர்க்கலாம். அதே போல் உங்களுக்கு திருமணம் முடிந்தவங்க தங்களுடைய அண்டை வீட்டாரோடு வாக்குவாதங்களில் ஈடுபடுறது, உடன் பிறந்தவர்கள் உடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் அதிகரிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் குறித்த கவலைகள் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதே போல் மீனராசியை கொண்டவங்க உங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகணமாக இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்பட்டது. குழந்தை பருவ அச்சம் மீண்டும் தலை தூக்கலாம். ஆழ் மனதில் புதைந்திருக்கக்கூடிய குற்ற உணர்வு உங்களுக்கு மீண்டும் வெளிவரும். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் உண்டாகும். அதே போல் உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன குழப்பங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த நேற்று நடந்து முடிந்த இந்த சந்திர கிரகணத்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.